அஸ்ஸலாமு அலைக்கும். பூரியானுக்கு மாவு பிணைஞ்சாவது. இது 1/2 கிலோ தான், 1/2 கிலோ மாவு தான் போட்டு பிணைஞ்சாவது. நான் பிணையிறேன், நீங்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ பாரு, மாவு போதும் வருதான் இப்படி பார்க்குறா பாருங்கள். என்னடா நம்மக்குட்டி, இதே மாதிரி சின்ன சின்ன வட்டமாக ஒரு 4 பீஸ் திரட்டியிருக்கேன். அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு, இல்லை எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று எண்ணெய் தடவி மாவு போட்டு ஒரு 4 லேயர் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஓகேவா, நான் வச்சுட்டு காட்டுறேன். ஸோ 4 லேயர் வச்சுருக்கேன், தெரியுதா? இப்போ இதை நல்லா எப்படி வளர்த்தி பார்க்கலாம். இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக வளர்த்தி அடுப்பை நல்லா வேகமாக ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி போட்டு ஒரு பக்கம் அந்த தோசைக்கல் அளவுக்கு தான் போட முடியும், போட்டு நம்ம லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, லைட்டான சூடு, அப்போ தான் அதில் லேயராக பிரிக்க முடியும். பாருங்கள், இதோ ஃபஸ்ட் லேயர் இப்படி வந்திருக்கு பாருங்கள், பிரிச்சாச்சா? இது செகண்ட் லேயர், தெரியுதா? இது செகண்ட், ஃபஸ்ட் ஒன், செகண்ட், இது தேர்ட் ஒன். 3 போட்டாச்சு. இதை இப்போ நம்ம பீஸ் பண்ண போகிறோம் 4. தெரியுதா? 2 வெட்டியாச்சு. இதை இப்படி இந்த பக்கமாக சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி ஒரு பீஸ் வெட்ட போகிறோம். இதே மாதிரி நம்ம 4 பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஷீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் எப்படி உள்ளடம் வச்சு நம்ம பூரியா சுடுறோன்னு பார்க்கலாம். மைதா மாவை இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல், ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டு, இதை காட்டுறேன். இது மேலே இந்த ஓரத்தில் இப்படி நல்லா மைதா மாவை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த ஓரத்தை இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த ஓரத்தை இப்போ இப்படி கொண்டு வாங்க. ஓகேவா? வச்சாச்சு, அது உள்ள ஸ்டஃபிங் வச்சாச்சு, உள்ளடம் வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ இந்த மேல் பக்கத்தில் இந்த ஒட்டி மூடி காட்டுறேன். இப்படி தான் ஒட்டியாச்சு ஃபுல்லாக, புரியுதா? 2 பக்கமும் நல்லா ஒட்டி இப்படி தான் பூரியான் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா சூடு வந்துடுச்சு.